அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. நேற்று நம்ம கிவ்அவே வின்னர் சொல்லியிருந்தோம் 10 பேர். அதுல லோக்கல்ல இருக்கிற உறவுகள் நேரடியா வந்து பிடிச்சதை எடுக்க சொன்னோம். பாய் லோக்கல்ல தான் இருக்கிறாங்க, நேரடியா வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச செயின் எடுக்க சொல்லிட்டோம். ஒண்ணுல இருந்து 10ல இருக்கிறவங்கள 10வது இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சதான உறவு எடுத்தீங்க? நாங்க என்ன சொன்னோமா? இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்க எடுக்க சொல்லிட்டோம். நிறைய உறவுகள் வெளியூர்ல இருந்து ஜெயிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு நாங்க கொரியர் பண்ணி விட்டுட்டோம். ஆனா பாய் லோக்கல்ல தான் இருந்திருக்காரு. நாங்க நேத்தே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டோம். நேரடியா நம்ம கடைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச செயின் எடுக்க சொல்லிட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச செயினை எடுத்துட்டாங்க. 2500 மதிப்புள்ள 1 கிராம் செயின் இதுதான் வேணும்னு கேட்டாரு. தாராளமா கொடுத்துட்டோம். இந்தாங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம் உறவுகளே. ஆனா நிறைய உறவுகள் நேத்து நம்ம கமெண்ட்ல நீங்க முஸ்லீமா பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு உறவுகளே. ஏன்னா நான் வந்து எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அதுல ஆர்டரா பேஸ் பண்ணி 10 பேர்த்த செலக்ஷன் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஆனா நிறைய உறவுகள் நீங்க முஸ்லீமா பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுத்த வச்சுட்டீங்க. ஆனா நான் அப்படி கொடுக்கல. எனக்கு எல்லாரும் எனக்கு ஒண்ணு, முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது உறவுகளே. நீங்க எல்லாரும் எனக்கு உறவுகள். நான் உறவுகளே வாய் நிறைய கூப்பிடுறேன். இங்க முஸ்லீமா பார்த்தாலும் கூப்பிடுறது இல்ல. எனக்கு நிறைய இந்து கஸ்டமர் தான் அதிகம் உறவுகளே. அதனால அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப மனசு வேதனை கொடுத்துருச்சு. இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிவ்அவே வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். நானா பார்த்து 10 உறவுகளுக்கு கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். 1ஆம் தேதி கிவ்அவே, அடுத்த கிவ்அவே வீடியோ போட போறோம். எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க. நிறைய உறவுகள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய உறவுகளுக்கு அனுப்புங்க. அடுத்த கிவ்அவே நானே செலக்ஷன் பண்ண போற உறவுகளே. நானே ஆர்டரா 10 உறவுகளுக்கு கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். வாங்க உறவுகளே, உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர், கரும்பு கடை.